ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மார்னிங் டு ஆஃப்டர்நூன் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன், கிட்ஸுக்கு என்ன கொடுத்தன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. ஓகே, காலையில் பூரி தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு வெஜிடபிள் கிரேவி பண்ணியிருந்தேன். அது சிம்பிளாக தான் இருக்கும். எப்படின்னு சொல்கிற ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வதக்கிக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு அரை முறி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், மிளகு, முந்திரி, வேர்க்கடலை, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போதே நம்மளுக்கு வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதில் போட்டுக்கோங்க. நான் எனக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். அது கூடவே 1.5 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு 2 கரண்டி மிளகாத்தூள், 2 கரண்டி தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் போல் வேக வச்சு எடுத்திங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடும். லஞ்ச் பாக்ஸ் தேங்காய் சாதம் தான் பண்ணியிருந்தேன். தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு தேங்காய் நல்லா ஒரு அரை முறை தேங்காய் நல்லா திருவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெருஞ்சீரகம், சீரகம், 1 ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் போல் துவரம் பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தோடனே வேர்க்கடலை கொஞ்சம் தாராளமாக, வேர்க்கடலை இல்லை முந்திரி எதனாலும் போட்டுக்கலாம். நான் வேர்க்கடலை போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காவையும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தையும் அதில் போட்டு கலரிக்கோங்க. இதில் மிளகுத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அது கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு காயப்பொடி லேசாக போட்டுக்கோங்க. அதையும் போட்டு வதக்கிட்டு வந்தோடனே வடித்த சாதத்தை போட்டு கலர்னிங்கன்னா டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி. இதுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் முந்திரி, பாதாம், இது உளுந்த திராட்சை அதெல்லாம் மிக்ஸ்டு ஃப்ரூட் அது மாதிரி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் நான் பனானா மில்க் ஷேக் போல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா காரக்குழம்பு தான் பண்ணியிருந்தேன். காரக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போல் கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு 2 கரண்டி போல் மிளகாத்தூள், 2 கரண்டி போல் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு புளி போட்டு நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சி ஆகி கொஞ்சம் காயப்பொடியும் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் திக்காகி வர டைமில் இறக்கி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா காரக்குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னா முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ணியிருந்தேன். ஓகே, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.